ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க 5 மார்க் தான் பார்க்க போறோம். இதை 10 மார்க்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கற்றலில் மதிப்பிடுதலின் பங்கு, அதாவது ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் இன் லேர்னிங் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பிடுதல் கற்றலாக அமைத்தல், அதாவது அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, மதிப்பிடுதல் கற்றலுக்காக அமைத்தல், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கற்றலை மதிப்பிடுதல், அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். இது ஒண்ணு பத்தியும் நம்ம என்னன்றத தெளிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்கனவே மதிப்பிடுதல்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நான் வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 10 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா, நீங்க மதிப்பிடுதல்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அதோட பொருள், அதோட வரைமுறை அதெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், இந்த 3 டாபிக்ஸ் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மதிப்பிடுதல் கற்றலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்கோர்ஸ், ஏன்னா நம்ம என்ன கத்துக்கிறோன்றத நம்ம மதிப்பிட்டா மட்டும் தான் தெரியும். அதை நம்ம கத்துக்கிட்டோமா இல்லையா, அதுல நம்ம எந்த அளவுக்கு சிறந்து விளங்குறோம் அப்படின்றது. ஓகேங்களா? சோ இது மாணவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்றும், கற்றலுக்கான ஊக்கத்தையும் மற்றும் ஆசிரியர் எவ்வாறு கற்பிக்கிறார் என்பதையும் தெரிவிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. சோ ஒரு ஆசிரியர் எப்படி கத்து கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா அந்த மாணவன் எவ்வளவு பயன்பெறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இது எல்லாத்துக்குமே மதிப்பிடுதல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். மதிப்பிடுதல் பின்வருமாறு தனது பங்கை கற்றல் கற்பித்தலில் ஆற்றுகிறது. சோ அது என்னன்னு பாத்துடலாமா? சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மதிப்பிடுதல் கற்றலுக்காக அமைத்தல். சோ ஒரு மதிப்பிடுதல் நம்ம எதுக்கு அமைக்கிறோம்? ஏன்னா மாணவன் எந்த அளவுக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிறான். சோ ஒரு கிரேட், அவன் ஒரு நிலைக்கு அவன் எப்படி அவன் முன்னேற்றி கொண்டு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு மதிப்பிடுதல் நம்ம உருவாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதிப்பிடுதல் கற்றலுக்காக அமைத்தல். சோ நம்ம ஒரு கற்றல், நம்ம ஒரு லேர்னிங், நம்ம கத்துக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு மதிப்பிடுதலை நம்ம கொடுக்குறோம். சோ இது எல்லா ப்ரொஃபஷன்லுமே இருக்கு. நம்ம என்ன கத்துக்கிறோன்றத அதை மதிப்பிடுறதுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. சோ நமக்கு என்ன இருக்கு, நமக்கு எக்ஸாமிங் மெத்தட் தான் இருக்கு. சோ எக்ஸாம் வச்சு இல்ல டெஸ்ட் வச்சு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கு மதிப்பிடுதல் ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா? சோ அந்த கற்றல் நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோன்றதுக்கு தான் நம்ம மதிப்பிடுறோமே. அதுக்காக சொல்லியிருக்காங்க மதிப்பிடுதல் கற்றலுக்காக அமைத்தல் அப்படின்றத. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, மாணவர்கள் தங்களின் கற்றல் பற்றிய மதிப்பிடுதலை கொண்டு எவ்வாறு கற்கலாம் என்றும், கற்பதற்கான கற்றலை கொடுத்து மதிப்பிடுதலை கற்றலுக்கான கற்றலாக அமைத்தல் ஏற்படும் போது மதிப்பிடுதல் ஒரு கற்றலாக அமைகிறது. சோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கற்றல்ன்றது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு லேர்னிங் நீங்க எதுக்கு கத்துக்கிறீங்க, அதை பத்தி நீங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க கத்துக்கிறீங்க. ஓகேங்களா? சோ அதை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஒரு மதிப்பிடுதல் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்ப நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்றத ஒரு மதிப்பிட்டு பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட இன்னும் பெட்டரா நம்ம லேர்ன் பண்ணலாம். அதை விட நம்ம அதிகமா இன்னும் கத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம மதிப்பிட்டோம் அப்படின்னா, ஓகே நமக்கு இதை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் இதை கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்களா, அதுக்குதான் சொல்றாங்க இது மதிப்பிடுதல் கற்றலுக்காக அமைக்கிறோம் அப்படின்றத. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேலும் தங்கள் எவ்வாறு கற்கிறோம் என்கிற விழிப்புணர்வை மதிப்பிடுதல் மூலம் பெற்று கற்றல் சூழலுக்காக தங்களை பொருத்தப்பாட்டுடன் அமைத்துக் கொண்டு கற்றல் செயலில் மேற்கொண்டு முன்னேற்றம் பெறுவதற்கு மதிப்பிடுதல் உதவுகிறது. சோ நம்ம என்ன கத்துக்கிட்டோம், எப்படி கத்துக்கிட்டோம்னு தெரிஞ்சு அதுல ஒரு விழிப்புணர்வு, ஓகே நம்மளுக்கு இந்த அளவுக்கு தெரியும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணுவோம். இதுல இந்த மாதிரி படிக்கிறோம், இல்ல அந்த மாதிரி படிக்கிறோம், அந்த மாதிரி படிச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் எவ்வளவு மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு மாணவராக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம படிப்போம். சோ நம்ம ஒரு முன்னேற்றம் அடையறதுக்கு கண்டிப்பா மதிப்பிடுதல் ரொம்ப அவசியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதனால் மாணவர்கள் தங்களது கற்றலுக்கு கூடுதலான பொறுப்பை பெற்றுக்கொண்டு கற்க முற்படுகின்றனர். சோ நம்ம லோவா இருக்கோம் அப்படின்னா, ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம இன்னொரு ஜாஸ்தியான ஒரு பொறுப்பு எடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவா படிச்சு நம்ம ஒரு நல்ல மார்க்ஸ் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அதுதான் இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தா மதிப்பிடுதல் கற்றலுக்காக அமைத்தல். சோ நம்ம கத்துக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு மதிப்பிடுதலை நமக்கு வைக்கிறாங்க. இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நம்ம எதுக்கு மதிப்பீடு பண்ண போறதே கிடையாது இல்லைங்களா? சோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தது கிளாஸ் போக முடியும். சோ எல்லாத்துலயுமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கே நம்ம போக முடியும். அதுக்காக தான் நம்ம கத்துக்கிறதுக்காக தான் மதிப்பிடுதல் ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ அதை பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம். கற்றலுக்காக மதிப்பிடுதல் போது ஆசிரியர் மாணவர்கள் என்ன புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை அறிந்து கொண்டு அதன் மூலம் தனது கற்றலுக்காக திட்டமிடவும் வழிகாட்டுதலை பெறவும் உதவும் பின்னூட்டம் கிடைக்கிறது.
சோ இதுல என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மதிப்பீடுதல் நம்ம குடுக்கும்போது தான், அந்த மாணவன் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கான்றத ஒரு ஆசிரியருக்கு தெரியும். அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அத நம்ம புரிய வைப்போம், சொல்லிக் குடுப்போம். அதுல நம்ம வழிகாட்டுவோம். இப்படி படிங்க, அப்படி படிங்க, இவ்ளோ படிக்கணும். இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிட்டு ஒரு பின்னூட்டம் குடுத்து, அவங்கள நம்ம முன்னேற்றம் செய்யறதுக்கு கண்டிப்பா மதிப்பிடுதல் தேவ. அதுக்கு தான் நம்ம வந்து இத மதிப்பிடுதல் ஒண்ணு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதேபோல் தனது கற்பித்தலின் இலக்கு எட்டப்பட்டிருக்கிறதா என்பதையும் ஆசிரியர் அறிந்து கொண்டு, அதற்கேற்ப திட்டமிடுதலில் மாறுதல் செய்ய உதவும் கற்றலுக்காக மதிப்பிடுதலாகும். இதில் வளரறி மதிப்பிடுதல் கற்றல், கற்பித்தல் தொடர் செயல்பாடுகளை வகுப்பறையில் அமைத்து கற்றலுக்காக மதிப்பிடுகிறது. சோ நம்ப இப்போ ஒரு பாடம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கத்துக் குடுத்தது அந்த மாணவனுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மதிப்பீடுதல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அப்பதான் நமக்கு தெரியும். ஓகே நம்ம கத்துக் குடுத்தது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் இந்த அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான். அப்போ புரியாத பசங்களுக்கு நம்ம வேற எந்த வகையில நம்ம கத்துக் குடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு திட்டமிடுவோம். இப்படிதான் கத்துக் குடுக்கணும் அப்படின்றத ஓகேங்களா? சோ அந்த திட்டமிடுதலுக்கு நமக்கு என்ன தேவை? மதிப்பிடுதல் தேவை. சோ அதுக்காக மதிப்பிடுதல் உதவுகிறது. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கற்றலை மதிப்பிடுதல். சோ இதுதான் கற்றலை. நம்ம என்ன கத்துக்கிறோம்ன்றத நம்ம மதிப்பிட போறோம். சோ அது எப்படிலாம் மதிப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம். கற்றலை மதிப்பிடல் செய்வது மாணவர்களுக்கு தெரிவிப்பதாலும், ஆசிரியர் மற்றும் பள்ளி சார்ந்த மற்ற சமூக உறுப்பினர்களுக்கும் தெரிவிப்பதாலும், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் பின்னூட்டம் கிடைப்பதால், மாணவர்களின் கற்றலுக்காக திட்டமிடும் கற்பித்தலில் மாற்றம் செய்தும் பள்ளியை மேம்படுத்தவும் உதவுகிறது. இங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாணவன் எவ்ளோ மார்க் எடுத்திருக்கான், இப்ப காலாண்டு எக்ஸாம்ல அவன் எவ்ளோ மார்க் எடுத்திருக்கான் அப்படின்றத நம்ம அவன் பெற்றோர்களுக்கும் நம்ம சொல்லுவோம். ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கும் சொல்லுவோம். ஸோ எல்லாருக்கும் சொல்லும்போது அவன் எப்படி படிச்சிருக்கான்றத நம்மளுக்கு அப்பவே தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த கற்றல் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது அந்த சிலபஸ்ல ஓகே. இது ஈஸியா இருக்குன்னா அப்படியே விட்டுருவாங்க. இல்ல இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த போர்ஷன் எனக்கு புரியல. ஏன் இவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா? ஒண்ணு அது ஆசிரியர் மேல தப்பா இருக்கலாம். இல்ல சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கலாம். இல்ல மாணவர்களுக்கு அது புரியாம இருக்கலாம். இந்த இந்த மாரி விஷயம் தான் இருக்கும். சரி நம்ம இது எல்லாமே வந்து மதிப்பீடு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு, அத வந்து நம்ம நிவர்த்தி பண்ற விதமா, ஒண்ணு நம்ம போர்ஷன கம்மி பண்ணுவோம். இல்லன்னா நம்ம டீச்சிங் மெத்தட்ஸ மாத்துவோம். இல்ல அந்த மாணவர்களுக்கு இன்னும் வேற எப்படி சொல்லிக் குடுக்கணும்ன்றத நம்ம வந்து திட்டமிடுவோம். அதே மாரி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்க பையன் படிக்கல. நீங்க வந்து வீட்ல படிக்க வைங்க. இல்ல அவன டியூஷன் அனுப்புங்க. அந்த மாரி நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவா வந்து ஒரு மாணவன படிக்க வச்சு முன்னேற்றுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. இது இது எல்லாமே கரெக்ட்டா நடந்துச்சு அப்டின்னா, அந்த மாணவன் வந்து அவனோட கல்வியில இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சுட்டு போவான். இதன் மூலியமா ஸ்கூலுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்ளோ பேரு ஃபெயில் ஆகுறனா, அப்ப ஏதோ சம்திங் இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அத ரெக்டிஃபை பண்ணிட்டு, நம்ம எல்லாத்தையும் ஒரு இதுவா கண்ட்ரோல்டா கொண்டு போகும்போது, அந்த ஸ்கூலுமே வந்து நம்பர் 1 பொசிஷன்ல வரும். அதுதாங்க சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம எப்படி திட்டமிடணும்? எப்படி நம்ம எல்லாத்தையும் எல்லா பொசிஷனையும் கவர் பண்ணணும்? எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலியமா. அடுத்ததா, எனவே மேற்கொண்ட கற்பித்தலில் முறைகளை கொண்டு 3 வகையான மதிப்பீடுகளை கற்பித்தல் கற்றலுடன் ஒரு சமநிலை இணைத்து கலைத்திட்டத்தை வகுத்து கற்றல் மேம்படுத்தலாம். சோ கலைத்திட்டம்ன்றது சிலபஸ் தான். சோ இத நம்ம எல்லாமே இந்த 3 விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கரெக்ட்டா ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அந்த சிலபஸ வந்து நம்ம எப்படிலாம் அமைக்கணுமோன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அமைச்சா நம்மளோட கற்றல வந்து நம்ம மேம்படுத்திக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்ததா மேலும் இம்மூன்று மதிப்பீடுகளையும் சமநிலை பயன்படுத்தும் போது பின்வருமாறு கற்றல் சிறந்து விளங்குகிறது. சோ எப்படி விளங்குகிறது நம்ம பார்த்துக்கலாம். கற்பித்தலும் மதிப்பிடுதலும் கற்றலுக்கான தெளிவான இலக்குடன் அமைகிறது. இதுல பாத்தீங்கன்னா கற்பித்தலும் கற்றலும் வந்து நம்ம எதுக்கு வந்து கத்துக்கிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா இலக்கோட நம்ம அமைக்கிறோம் அப்படின்றாங்க. கற்பித்தலையும் மதிப்பிடுதலையும் மாணவர்களின் கற்றல் தேவைகளுக்கு ஏற்ப வேறுபடுத்தி பயன்படுத்த இயல்கிறது. சோ எதுக்காக கத்துக்கிறோம், எதுக்காக மதிப்பிடுறோம் அப்படின்னு மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேற்ப அவனால அதை வேறுபடுத்தி பார்க்க முடியுது அப்படின்றான். அதே மாதிரி மாணவர்களும் கற்றல் தொடர் செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்த இயல்கிறது. சோ கற்றல்ன்ற ஒரு செயல்பாடுல அவனை தொடர்ந்து அவனை ஈடுபடுத்திக் கொள்ள அவனுக்கு வந்து முடியுது அப்படின்னு சொல்றாங்க. கற்றலுக்கான முன்னேற்றத்தில் திட்டமிட உதவுகிறது. சோ எப்படிலாம் நாம வந்து முன்னேறலாம் கற்றல்ல அப்படின்றத திட்டமிடுறதுக்கும் மாணவர்களுக்கு இது உதவுது அப்படின்றாங்க. பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளின் கற்றலில் ஏற்படும் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதால் பள்ளியுடன் இணைந்து செயல்பட உதவுகிறது.
ஸோ பெற்றோர்களும் என்ன பண்றாங்க, அவன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான், எந்த அளவுக்கு அவன் வந்து மார்க்ஸ் வந்து ஹையஸ்ட்டா ஆயிட்டே போது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பள்ளியுடன் இணைந்து அவங்களும் செயல்படுறாங்க. ஸோ அத ஒத்துழைக்கிறாங்க அப்படின்றதா சொல்றாங்க. அடுத்ததா, மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களும் கல்வி அமைப்பின் மீது நம்பிக்கை கொள்ள உதவுகிறது. ஸோ இதன் மூலியமா என்ன பண்ண அந்த கல்வியோட அமைப்பு மூலம் பெற்றோர்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. மத்த சுத்தி இருக்கவங்களுக்கும் அது மேல வந்து நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.